அடிச்சா இப்படி ஒரு லாட்டரி தான் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் எடுத்துக்காட்டா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். கொடுக்கிற தெய்வம் வந்து கூரைய பிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் வந்து லாட்டரி சீட்டு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு தவறான செயலா வந்து பார்க்கப்படுது. ஆனா வெளிநாடுகள்லாம் வந்து இது ஒரு வேலையாவே வச்சிருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து லாட்டரி சீட்டை ரொம்பவே நம்பி இருப்பாங்க. ஆனா அதிகமான மக்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த விஷயத்துல அப்படின்னா, நிறைய வந்து லாட்டரி சீட்டு வாங்குவாங்க. ஆனா அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு காரணத்தினால பெரும்பாலும் வந்து லாட்டரி அடிக்குங்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயம்தான். நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாட்டரி சீட் வாங்கி வந்து காத்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லாட்டரி சீட்டு அடிக்காதா அப்படின்னு. ஆனா அதிகமான மக்களுக்கு வந்து அதுல ஃபெயிலியர் தான் வந்து ஆயிருக்கும். அப்படியும் தான் இங்க ஒருத்தர் வந்து லாட்டரி சீட் வந்து வாங்கியிருக்காரு. இவர் வந்து யார் அப்படின்னா அமெரிக்காவை வந்து சேர்ந்தவர். அமெரிக்காவுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சிகாகோ நகர்ல வந்து சுற்றுலா வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து சுத்தி பார்க்க போயிருக்காரு. அங்க வந்து ஒரு லாட்டரி சீட்டு வந்து வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் வந்து இந்த லாட்டரி சீட்டு வாங்க கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாவே இதே வேலையா தான் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, லாட்டரி சீட்டு வாங்குவாரு, லாட்டரி அடிக்குதான்னு அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அவங்களோட நண்பர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த பாருப்பா நீ லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கு பதிலா அந்த காசெல்லாம் சேமித்து வச்சுன அப்படின்னா உனக்கு வருங்காலத்துல வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து உனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இந்த லாட்டரி சீட்டே வந்து நம்பி இருக்க அப்படின்னு அவங்க நண்பர்கள்லாம் திட்டாத குறையே கிடையாது. ஆனாலும் அவர் வந்து மனம் தளர்னதே கிடையவே கிடையாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தொடர்ந்து இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, லாட்டரி சீட்டை வந்து வாங்கி வச்சுட்டே இருந்திருக்காரு. ஒரு வழியா வந்து இவருக்கு அதுல ஒரு அதிர்ஷ்டமும் அடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இவர் யார் அப்படின்னா அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மெக்சிகோ நகரை வந்து சேர்ந்தவர். இவரும் லாட்டரி சீட்டு வந்து வாங்கியிருக்காரு. காலையில எந்திரிச்சு பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, 40 ஆண்டு காலமா லாட்டரி சீட்டு வாங்கிட்டு இருந்து அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா, சே நம்மளுக்கு எப்பப்பா லாட்டரி அடிக்கும் அப்படின்னு அந்த ஒரு கனவு வந்து நிறைவேறுக்கு. எவ்வளவு அப்படின்னா, ₹1 ₹2 கிடையாது, கிட்டத்தட்ட 51 கோடி வந்து அவருக்கு லாட்டரி சீட்டு வந்து அடிச்சிருக்கு. தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சுட்டே இருந்தானா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இவருக்கு 40 வருஷமா லாட்டரி சீட்டு வாங்கி வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ அவரோட வயசு என்ன அப்படின்னா 60 வயசு வந்து அந்த நபருக்கு ஆகுது. இப்போ இவருக்கு வந்து லாட்டரி சீட்டு அடிச்சிருக்கு. இல்ல இது வந்து ஒரு கனவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அது உண்மையிலுமே அவருக்கு தான் அந்த லாட்டரி சீட்டு வந்து அடிச்சிருக்கு. மத்தவங்க எல்லாம் பார்த்து வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா, அதனால இவருக்கு தனக்கு தான் வந்து இந்த லாட்டரி சீட் வந்து அடிச்சிருக்கு அப்படிங்கறத அவரே வந்து நம்ப முடியல. அவர்கிட்ட இதை பத்தி கேட்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலுமே வந்து எனக்கு தான் இந்த லாட்டரி சீட் வந்து அடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்குமே நம்பிக்கையே இல்ல. எனக்கே வந்து தலை சுத்தி மயக்கம் வர மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இதான் உண்மை, எனக்கு தான் வந்து லாட்டரி சீட் வந்து அடிச்சிருக்கு. என்னோட சுற்றி இருக்க உறவினர்கள் எல்லா மக்களுமே என்னை திட்டாத குறையே கிடையவே கிடையாது. ஆனாலும் நான் லாட்டரி சீட்டு வாங்குறதே தான் என்னோட பொழுதுபோக்கா வச்சிருந்தேன். இப்போ எனக்கு இந்த ஒரு அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜயோகம் தான்ப்பா இவருக்கு. 40 ஆண்டு காலமா வந்து இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு இல்லையா, கடைசியில தன்னோட 60வது வயசுல வந்து இவருக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. இந்த 51 கோடி வச்சு இவர் என்ன பண்றாரு அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்களுமே சொல்லியிருக்காங்க.